வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அரசியல் பாத்தீங்கன்னா தலைவரை சுத்தி தான் நடக்கும், தலைவரை சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலான எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா தலைவர் தான். தலைவர் யாருக்கு கை காட்டுறாரோ அவங்க தான் சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க அப்படிங்கறத நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் தொடர்ந்து நடக்கவும் செய்யும். ஏன்னா தலைவருடைய பவர் அந்த மாதிரி. ரஜினியும் அரசியலையும் என்னைக்குமே பிரிக்கவே முடியாது. தலைவரும் அரசியலும், தலைவர் அரசியலோட இணைஞ்சவர், அவரையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. ஏற்கனவே பல பேர் பல கட்சியில இருந்து போட்டோ எடுக்கிறாங்க, அன்பாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே தலைவரை கூட்டிட்டு போய் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேச வைக்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க, அதுல தலைவரை பேச வைக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கட்சியும் தலைவரை பேச வைக்கிறதும், தலைவர் தன் கூட இருக்கிறாங்கிறத அந்த ஓட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு தான் தலைவரை கூப்பிடுறாங்க. தலைவர் இல்லைன்னா அரசியலே இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா ஏன் சொல்றேன்னு தொடர்ந்து புரிஞ்சுக்குங்க. தலைவருடைய ஓட் பேங்க் தமிழ்நாடு முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஓட் பேங்கை தன்வசம் ஆக்கிக்கணும்னு முயற்சி பண்ற கூட்டங்கள் தான் இங்க சுத்தியும் தலைவர் சுத்தியும் இருக்கு. ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா எந்த விதமான அரசியல் சாயமும் பூசாமல், எந்த விதமான ஜாதி மதமும் இல்லாமல் எல்லோரையும் அன்புடன் வரவேற்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாரையும் அன்பா யார் கூப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு அரவணைச்சு வந்தவங்களை உபசரிச்சு அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க கூட நல்லது கெட்டது விசாரிச்சுட்டு கட்சி எப்படி போகுது, ஆட்சி எப்படி போகுது, உங்களுக்கு என்ன எதிர்காலம் என்ன இருக்கு, எப்படி மூவ் பண்ண போறீங்க, எல்லா விஷயங்களையும் கேட்டுப்பாரு. அதே மாதிரி ஆளும் கட்சியான டிஎம்கே கூப்பிட்டாங்கன்னா எந்த நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் வர முடிகிற டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா போவாரு. அதே மாதிரி எதிர்கட்சியான ஏடிஎம்கே கூப்பிட்டாங்க அப்படின்னாலும் எந்த நிகழ்வுக்கானாலும் கலந்துக்குவாரு. அதே மாதிரி மற்ற கட்சியினர் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இனி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதால இருந்து ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும், அதற்கும் தலைவர் போவாரு, அதையும் கலந்துப்பாரு. அதுலயும் ஏதாவது ஒரு உரையாடல் நடக்கும், அந்த உரையாடலையும் தலைவர் கலந்துகிட்டு பேசுவாரு. அந்த மாதிரி நிகழ்வுகளும் தொடர்ந்து நடக்கும். திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களை வீட்டுல சந்திப்பாரு. இந்த நிகழ்வுகளும் நடக்கும். இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் 2026 சுத்தி தான் நடக்குது. இதுக்கு எல்லாம் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தலைவர்கிட்ட இருக்க ஓட் பேங்க் தான். இது பல பேருக்கு புரியல. தலைவரை அவங்களும் சந்திப்பாங்க. காக்கா கூட்டம், ஓகேங்களா. அவருடைய அப்பா எஸ்சி சந்திரசேகரம், அவருடைய அம்மா அவருடைய மனைவி சோபா, அவங்க 2 பேரும் சந்திக்கிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அவங்களும் தலைவரை சந்திப்பாங்க. தலைவரை சந்திச்சுட்டு நட்பு ரீதியா சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி போட்டோவும் எடுத்துப்பாங்க. அந்த நிகழ்வுகளும் நடக்கும். எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் சரி தலைவர் எல்லாத்தையும் அரவணைப்பார், எல்லாரு கூடயும் பேசுவார், எல்லாரு கூடயும் பழகுவார். ஆனால் முடிவுங்கிறது தலைவர் மனசுல அன்னைக்கு என்ன தோணுதோ அதை தலைவர் எடுப்பாரு. அது எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம பளிச்சுன்னு இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். தலைவர் யாருங்கிறத தொடர்ந்து அவர் காட்டிக்கிட்டே இருக்காரு. தலைவர் சினிமால மட்டும் ஸ்டார் இல்லைங்க, தமிழ்நாடு அரசியல்லையும் ஸ்டார் தான். இந்தியாவோட கிங் மேக்கர், ஓகேங்களா. இந்தியாவோட சினிமா கிங் மேக்கர், ஒரு ஆளுமையான ஒரு தலைவர். அவர் நினைச்சாருன்னா யார்கிட்ட வேணா எப்ப வேணா பேச முடியும், என்ன முடிவு வேணா எடுக்க முடியும், அவருக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணா கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை உள்ள மனிதர் பாத்தீங்கன்னா இந்தியால மிகப்பெரிய தலைவர், மனிதர், மகான் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் எப்பவும் ஆரோக்கியத்தோட இருக்கணும், அவர் தொடர்ந்து நம்ம எல்லாம் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்மளோட சேனல்ல புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.